இயேசுவின் இனிதான நல்ல நாமத்தினாலே உங்களை இந்த காலவெளியில் மீண்டுமாய் வாழ்த்து வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகும்படியாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 21, 22 வாசிக்கலாம். 21, 22. மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷன் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படியே ரோமருக்கு வருவோம். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 12. இப்படியாக ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷர் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இப்படி ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாததினால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருடைய முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபையின் வரத்திற்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவையும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்யாததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தமும் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய காலவெளியிலே தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட இந்த வேத பகுதி ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. என்னவென்றால், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். இதுதான் பெரிய கிஃப்ட், பெரிய பரிசு நமக்கு. என்னென்னா, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் வருவார், சொல்ல வேண்டியதை சொல்லுவார், தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார், யுத்தங்களுக்கு போகிறத பற்றி சொல்லுவார், எவன் பாவம் செஞ்சான்னு சொல்லுவார், இந்த பாவத்திற்கான தண்டனை என்னன்னு சொல்லுவார், அவர் போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆண்டவர் வாசமாக இருக்கிறார். இந்த வாசமாக இருக்கிற இந்த கர்த்தரை குறித்து தேவனுடைய வார்த்தை நமக்கு எவ்வாறு இதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், எப்படி இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்தார், இயேசு கிறிஸ்து எப்படி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தார் என்பதை குறித்து இந்த காலவேளையில் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு உபதேசிக்கிற உபதேசமான தேவனுடைய வார்த்தை ஒரு சின்ன அறிமுகத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். 45 நிமிஷம் பேசுகிறோம், ரொம்ப போனால் 1 மணி நேரம் தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்கிறோம். இது ஒரு சின்ன தாட்டு, சின்ன காரியம், சின்ன கரு.
அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் வீட்டில் போய் உட்கார்ந்து திரும்ப திரும்ப அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கத்தான் அது உங்களுக்குள்ள வளரும், கனி கொடுக்கும், அது பலன் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கேட்ட வசனத்தை அப்படியே நீங்கள் மூடி வச்சுட்டு அடுத்த வாரம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு புரியாது, ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து இந்த வசனங்களை திரும்ப 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 என்ன செய்யணும்? இதை வாசிக்கணும். அடிக்கடி நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். யார் இந்த வசனங்களை திரும்ப திரும்ப அதை வாசிக்கிறார்களோ, அதை படிக்கிறார்களோ, அதை அபியாசிக்கிறார்களோ, அதை செயல்படுத்துகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. இதை கேட்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்மளும் ஸ்கூலில் காலேஜில் படிச்சுட்டு வந்தவங்க தானே. ஸ்கூலில் வாத்தியார் நடத்தும் போது என்ன செய்யும்? மேக்ஸ் ரொம்ப அழகாக புரியும், சயின்ஸ் ரொம்ப நல்லா புரியும், தமிழ் வாத்தியார் நடத்துகிற செய்யுள் ரொம்ப நல்லா புரியும். அவர் சொல்லும்போது வீட்டில் உட்காந்து செய்யுளை வாசிக்கிறதுக்குள்ளே நமக்கு என்ன செய்யும்? நம்ம தமிழ்நாடால் நம்ம தமிழ் தான் பிறந்திருக்குமான்னு நமக்கே சந்தேகம் வந்துடும். அப்படி தானே? ஒரு செய்யுளை வாசிக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம் வீட்டில் வந்து. ஆனால் அதை திரும்ப 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 வாசித்தோம் அப்படின்னா அந்த செய்யுள் என்ன செஞ்சிடும்? அது ஈஸியாகிடும். இன்றைக்கி இருக்கிற நம்ம பிள்ளைகளை ஒரு 10 திருக்குறளை எடுத்து வாசிங்கன்னு சொல்லுங்கள், வாசிக்க முடியல. ஒரு செய்யுளை வாசிக்க முடியல. ஏன்னா வாத்தியார் நடத்தும்போது புரிஞ்சிச்சு, வாத்தியார் நடத்தும்போது புரிஞ்சிச்சு. ஆனால் வீட்டில் வந்தால் புரிய மாட்டேங்குது. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? தமிழில் ஃபெயில் ஆகிட்டான், இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டான், மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டான், சயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா உடனே என்ன வைக்கிறீங்க? மாலை நேர கல்விக்கு அனுப்புகிறீங்க, டியூஷனுக்கு அனுப்புகிறீங்க. டியூஷனில் படித்து என்ன செய்ய? திரும்பவும் அதை படி, திரும்பவும் என்ன செய்யாத? அதை படி. டியூஷன் டீச்சர்கிட்ட போய் ஸ்கூலில் போய் 10,000 20,000 கட்டுவீங்க. இந்த டியூஷன் டீச்சருக்கு 200 ரூபா கொடுப்பீங்க, அது 7 நாள் இழுத்தடிப்பீங்க. ஆனால் அந்த டீச்சர்கிட்ட தான் போய் மல்லு கட்டுவீங்க. என்ன டீச்சர் சொல்லி கொடுத்தீங்க? ஒன்றுமே சொல்லித்தர மாட்டேன்றீங்க, ஒன்றுமே படிக்க மாட்டேன்றீங்க. 50,000 1 லட்சம் பள்ளிக்கூடத்தில் கட்டினவை கேட்க மாட்டோம், அது நானும் தான். அங்கே கேட்க மாட்டோம். ஆனால் டியூஷனுக்கு அனுப்பிட்டு அந்த வாத்தியார்ட்ட டீச்சர்கிட்ட போய் என்ன செய்கிறது? என்ன சொல்லி கொடுக்குறீங்க? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என் பிள்ளை ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு. இன்றைக்கி உங்களுக்கு இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் போய் திரும்பவும் குடும்பமாக உட்கார்ந்து இந்த வேத வசனங்களை என்ன செய்யணும்? அதை படித்து பார்த்து அந்த தேவனுடைய ரகசியங்களை நீங்கள் இன்னும் அதிகமாய் அந்த ஆழத்துக்குள் செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கடைக்கு போகிறீங்க, மீன் வாங்குறீங்க, மீனை வெட்டி கொடுத்தா அப்படியே குழம்புக்குள்ளே போட்டுருவீங்களா? என்ன செய்கிறீங்க? அந்த மீனை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு அது சின்ன சுரண்டி அழுக்கு இருக்கா, அது இருக்கா, செதிலில் சரியாக சீவனானா வைக்கிறானா, எவ்வளவு க்ளீன் பண்ணி இந்த மீன் குழம்பு வைக்கிறீங்க. அப்படியே டபக்குள்ள போட்டுருவீங்களா குழம்புக்குள்ளே? போட மாட்டோம். இவ்வளவு நீங்கள் கேர் எடுக்கிறீங்க. ஆனால் தேவனுடைய சத்தியத்திற்கும் தேவனுடைய வசனத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நீங்கள் கேர் எடுக்கணும், நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்போதான் இந்த ரகசியம் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், பிரசங்கத்தை கேட்க நல்லா இருக்கும். ஆனால் வீட்டில் போய் திரும்ப திரும்ப இந்த வசனங்களை வாசிக்கத்தான் இந்த வேத வசனத்திற்குள்ளான ஆழத்திற்குள் நீங்கள் செல்ல முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு 2 மனிதரை குறித்து பார்க்கிறோம். யாரை குறித்து வாசித்தோம்? ஆதாம் என்பதை குறித்து வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து வாசிக்கிறோம். ஆதாம் தேவனாலே உண்டானவன். நல்லா கவனிச்சுக்கணும், என்னை கவனிங்க. ஆதாம் தேவனால் உண்டானவன். தேவன் மண்ணினாலே ஆதாமை உண்டாக்கினார். இந்த ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கி இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். இந்த ஆதாம் பாவம் செய்ததினாலே மனுக்குலம் முழுவதும் என்னவாய் மாறிவிட்டது? பாவமாக மாறிவிட்டது. அல்லேலூயா. கொஞ்சம் அவங்ககிட்ட வாங்கி கொஞ்சம் சைலண்டில் போட்டு விட்டுருங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு ஆதாம் செய்த பாவம் இனி பிறக்க போகிற குழந்தையும் அது பாவியாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவன் செய்த பாவம், ஆதாம் செய்ததைத்தான் நான் ரோமரில் அதை வாசித்து காண்பித்தேன். ஒருவன் செய்த பாவம் மனுக்குலம் முழுவதையும் அது என்னவாய் மாற்றிவிட்டது? பாவமான மனிதனாக மாற்றிவிட்டது. எந்த ஒரு குழந்தையும் பாவம் செய்யாது என் பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. கவனிக்கிறீங்களா? ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு சிறு பிள்ளை எடுத்துக்கிறோம், 2 வயது குழந்தை, 1.5 வயது குழந்தை அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதோ ஒரு தவறை செஞ்சுட்டு நீங்கள் ஏன் இந்த தப்பு பண்ணியான்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை என்ன சொல்லும்? ஆமாம், நான் தான் செஞ்சேன், நான் தான் இந்த பொம்மையை உடைச்சேன், நான் தான் இந்த கண்ணாடி டம்ளரை உடைச்சேன், நான் தான் இந்த ஜீனி அள்ளி தின்னேன், நான் தான் இந்த லட்டு சாப்பிட்டேன், நான் தான் இந்த தப்பை செஞ்சேன்னு எந்த குழந்தை என்ன செய்யாது? சொல்கிறதில்லை. என்ன சொல்லுது? நான் செய்யலை,
என்ன சொல்கிறேங்க? நான் செய்யலை. எந்த குழந்தைய ஒத்துக்கிட்டு இருக்கேன் செஞ்ச தப்ப? ஒத்துக்கிறேன். நான் கேட்குறேன், அந்த குழந்தை எங்கே போய் டியூஷன் படிச்சிச்சா? எப்படி பொய் சொல்ல வேண்டும்? இந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தீங்க, நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களா? எப்படி அப்படி சொல்லிக் கொடுத்தீங்களா? பொய் சொல்கிறது சொல்லிக் கொடுத்தீங்களா? ஏமாத்துறது பொய் சொல்லிக் கொடுத்தீங்களா? ஏதாவது தவறு செய்ய சொல்லிக் கொடுத்தோமா? இல்லை. அது மனிதனுடைய சுவாபத்திலே, மனிதனுடைய எண்ணங்களிலே அந்த பாவம் என்ன செஞ்சுகிறது? வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ வசனம் சொல்லுகிறது, எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றுப்போனார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்துக்கு நேராக வருவோம். 12வது வசனம், ரோமர் 5 எடுத்துக்கொள்ளுங்க. 12வது வசனத்தை நான் வாசிக்க, ஒவ்வொரு வசனமாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 12வது வசனத்தில், அப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இப்போவும் இதுவும் ஆயிற்று. இப்போ மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பைபிள் சொல்லுது. இந்த மரணம் எதை குறிக்கிறது? இந்த உலகத்திலே மரிக்கக்கூடிய ஒரு மரணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எல்லா மனிதர்களும் மரிக்கக்கூடியவர்கள் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா மனிதர்களும் மரிக்கக்கூடியவர்கள் தான். ஏனென்றால் ஆதாம் செய்த பாவத்தினால் வந்தது மரணம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நல்லா கவனிச்சுக்கணும். ஆதாம் செய்த பாவத்தினால் வந்தது மரணம். இந்த ஆதாம் செய்த, ஒருவன் செய்த தவறு, ஒருவன் செய்த பாவம் பிறக்கிற எல்லா மனுக்குலத்திலையும் அது பாவமாக மாற்றி போட்டது. பாவமாக என்ன செஞ்சது? மாற்றி போட்டுருச்சு. எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க, எல்லாரும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பாவத்தெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது, நியாயப்பிரமாணம் இல்லாததினால் பாவம் எண்ணப்பட மாட்டாதது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவர்களுக்கு முன்னடையாளமானவன். அல்லேலூயா. ஒருவன் செய்த பாவத்தினால் மனுக்குலம் முழுவதும் பாவத்திற்குள் வந்தது, பாவத்தில் இருந்தது, பாவத்துக்குள்ளே போயிடுச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவத்திற்குரியவர்கள். ஏனென்றால் ஆதாம் தொடங்கி பாவம் வந்தது. அல்லேலூயா. இப்போ வசனம் சொல்லுகிற இந்த வசனத்தை எல்லாம் பார்க்கும்போது 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்திற்கு பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினால் வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. பாவத்தில் இருந்தங்க, பாவத்தில் தான் பிறந்திருக்கிறோம், இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் பாவத்துக்குரிய சில சுவாபங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே உங்களையும் என்னையும் இந்த பாவத்திலிருந்தும் இந்த சாபத்திலிருந்தும் ஆதாமுடைய பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களையும் என்னையும் அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினால் வரை ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவ கிருபை பெருகி இருக்கிறது. இந்த தேவ கிருபை என்ன சொல்லுதுன்னா, உங்களை என்னையும் நீதிமான் என்று சொல்லுகிறது, உங்களை என்னையும் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறது, உங்களை என்னையும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ நன்றாக கவனித்துக் கொள்ளும், நாம் ஆதாமுடைய சந்ததியின் வழியாய் வந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ற ஒருவராலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் நீதிமான்கள், நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிகப்பாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை என்னவாய் மாற்றுகிறதாம்? மென்மையாக, வெண்மையாக மாற்றுகிறது.
அல்லேலூயா. சங்கீதம் 103 வாசிக்கிறோம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அப்போ நீங்க யாராய் மாறி இருக்கிறீர்கள்? பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதை ஆழமாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். ஒரு நாள் நீங்கள் சொல்லக்கூடாது நான் ஒரு பாவி என்று சொல்லக்கூடாது. ஒரு நாளும் நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து உங்களை நீதிமானாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை பரிசுத்தவானாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளையாக உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. உலகம் உங்களை பார்க்கிற விதங்கள் வேறு, தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்க்கிற விதம் வேறு. அல்லேலூயா. உலகம் எப்படி பார்க்கும்? பேதுருவை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள், எவ்வளவா வேத வசனங்களை எடுத்து போதிக்கிறார்கள் என்று பரிசேயர்களும் சதிசேயர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய பார்வை வேறு, மனிதனுடைய பார்வை வேறு. ரட்சிக்கப்படாததற்கு முன்னதாக நீங்கள் பாவத்தில் இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்படாததுக்கு முன்னதாக நீங்கள் அக்கிரமான காரியங்களை செய்திருக்கலாம். தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற நீதியினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சத்தியம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சத்திய வேதம் சொல்லுகிறது, சத்திய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு சகல அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் தேவனுடைய பிள்ளை என்ற உணர்வு எல்லா நேரமும் இருக்கணும். வேலைக்கு போனாலும் இருக்கணும், வீட்டில் இருந்தாலும் இருக்கணும், நீங்கள் செல்ஃபோனை பார்த்தாலும் இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது இருக்கணும். எல்லா நேரம் ஒரு எண்ணம் இருக்கணும், நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 16வது வசனத்தை வாசிங்க. 16வது வசனம், மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. இப்போ தீர்ப்பு சொல்றார். ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வந்துருச்சு நமக்கு. என்ன தீர்ப்பு? மரணம். ஆதாம் செய்த பாவத்தினாலே, ஒருவன் செய்த பாவத்தினாலே அவனுடைய சந்ததி முழுவதுமாக இந்நாள் வரைக்கும் ஒரு மரணம் என்ற ஒரு தீர்ப்பு இருக்கிறது. மரணத்திற்குள்ளா இருக்கிறோம், மரிக்க போகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறார்னு சொன்னால், தேவன் அருளும் தீர்வுக்கு ஈவுக்கு என்ன செய்தல, அது ஒப்பானதல்ல. அவருடைய தீர்ப்பு வேற, அவருடைய தீர்ப்பு வேற. அந்த தீர்ப்பு என்னன்றதை நான் கடைசியா சொல்றேன். ஆதாம் மூலமாய் வந்த தீர்ப்பு மரணம், இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்த தீர்ப்பு வேற. அது என்ன சொல்றாரு? தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாதான் இருந்தது, கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு? தேவ நீதி, நீதிமான். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. நீ நீதிமான், நீ குற்றவாளி அல்ல, நீ நிரபராதி என்று கர்த்தர் உங்களை குறித்து அவர் தீர்ப்பு சொல்லிவிட்டார். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான செய்தியை சொல்றேன். அப்படியே கும்முன்னு உட்கார்ந்துருக்கீங்களே. அல்லேலூயா. நீங்க நீதிமான்ங்க, நீங்க பரிசுத்தவான். ரட்சிக்கப்படாத எவ்வளவு பாவம் பண்ணியிருந்திருக்கலாம், எவ்வளவு அக்கிரமங்களை பண்ணியிருந்தலாம், எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது அவர் உங்களை, உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து, உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உங்களுடைய அநியாயங்களை எல்லாம் மன்னித்து, உங்களுக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை மாற்றி போட்டு, மரணம் என்ற தீர்ப்பை மாற்றி போட்டு தேவனுடைய நீதி விளங்கும்படி செய்திருக்கிறார். அதனால அவர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், நீதிமானாய் பார்க்கிறார். அல்லேலூயா. எப்படி பார்க்கிறாரு? நீதிமானாய் பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளையா பார்க்கிறார். நீங்களான தேவனுடைய பிள்ளை. சிலர் உங்களையே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் பிரச்சனை. உங்களையே நீங்கள் நீதிமானாக பார்க்கிறதில்லை.
நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம்? ஒரு பாவியாக பார்க்கிறோம், ஒரு குற்றவாளியாக பார்க்கிறோம், ஒரு பாவம் செய்தவனாக நம்மை பார்க்கிறோம். இல்லை, தேவனாய் கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்னு சொன்னால் நீதிமானாய் பார்க்கிறார். அப்போ அவர் உங்களை நீதிமானாய் பார்க்கும்போது நான் என்ன பார்க்கணும்? நான் நீதிமானாய் இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துக்குள்ள. தேவனுடைய நீதி நீங்கள் செய்த பரிசுத்தத்தினால் அல்ல, கவனிங்க, நீங்கள் செய்த நன்மையினால் அல்ல, நீங்கள் செய்த நீதியினாலே உங்களை நீதிமான் என்று அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்ததினாலே, அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டதினாலே, நீங்கள் அடிக்கப்பட வேண்டிய தண்டிக்கப்பட வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் உங்களை நீதிமானாக பிரகடனப்படுத்துகிறார். நீ குற்றவாளி இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க தண்டிக்கப்பட வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நீங்க அடிக்கப்பட வேண்டிய அடியை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டபடினால இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் நீதிமானாக நீதி வழங்குகிற ஒரு தீர்ப்பை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நல்லா இறுக பிடிச்சுக்கிறணும். என்ன செய்யணும்? இந்த தீர்ப்பை நீங்கள் நல்லா பிடிச்சுக்கிறணும். இந்த தீர்ப்பு தான் முக்கியமானது. ஒரு பிரச்சனைக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்றதான் முக்கியமானது. இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? நான் செய்த பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து மன்னிச்சிட்டாரு, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சிட்டாரு, என் அநியாயங்களை எல்லாம் மன்னிச்சிட்டாரு. இப்போ இயேசு என்னை எப்படி பார்க்கிறார்னால் நீதிமானாய் என்னை பார்க்கிறார், என்னை பரிசுத்தவானாய் பார்க்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே ஒருவர் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் பெற்றவர்கள் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் ட்ராக்கு கொஞ்சம் நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா அந்த வசனம் புரியாது. வீட்டில் பூட்டணுன்னா நீ கறி எடுப்போமா சிக்கன் எடுப்போமா, காசு கம்மியாக இருக்குது, என்ன செய்கிறது, இந்த யோசனையில் இருந்தீங்கன்னா இந்த வசனம் நீதியும் புரியாது, பாவமும் புரியாது, ஒன்றும் புரியாது. ஏதோ பாஸ்டர் பேசினார்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிக்கணும். வசனம் தெளிவாய் சொல்கிற இந்த வார்த்தைகள் கவனிங்க. தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கண்ணை நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. நல்ல ஈரத்துணியை கொண்டு வந்து நல்லா மூஞ்சி நல்லா தொடச்சி என்ன செய்யுங்க? நீங்கள் நல்ல வசனத்தை என்ன செய்யுங்க? கவனிங்க. அல்லேலூயா. வார்த்தையை கவனிங்க. இங்கே கவனிங்க. வசனம் சொல்கிறது ஒருவனுடைய மீறுதலினாலே மரணம் ஆண்டு கொண்டது. இப்போ கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் பெற்றவர்கள் நாம். அல்லேலூயா. ஈவாக, கிஃப்டாக, கிருபையாக கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் பாவம் மன்னிக்கணும்னா நீ இந்த சர்ச்சை ஒரு 100 தடவை டெய்லி சுத்தணும்னு சொல்லலை, நீ ஒரு கெடாவை வெட்டுன்னு சொல்லலை, நீ பொங்க வையின்னு சொல்லலை. எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுனாலே நீ நீதிமான ஆக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லலை. இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனி. ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே உலகம் பாவத்திற்குள் வந்தது. ஒரு மனிதராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூலோகத்தில் மனிதனாய் வந்து நமக்கு மரித்து இரத்தம் சிந்ததினாலே உங்களுக்கு அந்த நீதி விளங்குகிறது. விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை ஆழமாய் கற்றுக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளுங்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீங்கள் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவியின் பரிபூரணத்தையும் பெற்றிருக்கிறீர்கள். இப்போ இந்த இடத்துல உங்களை தகுதிப்படுத்தினது, இந்த கிருபாசனத்தண்டைக்கு முன்னாக நிற்க வைக்கிறது உங்களுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, உங்களுடைய நீதியினால் அல்ல, தேவனுடைய கிருபை உங்களை உள்ள உட்கார வச்சிருக்கிறது. அல்லேலூயா. நீதியின் ஈவாகிய கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். கிரேஸ் கிஃப்ட் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 34 மார்க் வாங்கிக்கிறீங்க, ஃபெயிலு. 34 மார்க் வாங்கினா பாஸா? யாராவது சொல்லுங்கள். ஃபெயிலு. பேப்பரை பார்க்குறாங்க, ஐயோ இந்த பாப்பாவா, இந்த பையனா, பாவம் நல்ல பையன், சே என்னத்தையாவது பண்ணி மார்க் போடுவோம் அப்படின்னு அந்த பேப்பரை திருப்பி பார்த்து இந்த அங்கே ஒரு 1/2 மார்க்கு, இந்த இங்கே ஒரு 1/2 மார்க்கு போட்டு ஒரு 35 மார்க்கை போட்டு உங்களை பாஸுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதுதான் கிருபை, அதான் கிருபை. 1 மார்க் பாஸ் போட்டு காலரை தூக்குறீங்களே பாஸ் ஆகிட்டேன்னு, அந்த டீச்சருக்கு தான் தெரியும். இந்த 1 மார்க் நான் போட்டேன்டா, காலரை தூக்காத. அல்லேலூயா.
இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த கிருபை கொடுத்ததுனால இன்னைக்கு நீதிமான்களாக தேவனுடைய சமூகத்தில், நம்முடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதி, நம்முடைய பரிசுத்தம் அல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தமான வாழ்வு, ஜெயமுள்ள வாழ்வு, வெற்றியுள்ள வாழ்வு, ஜீவனுள்ள வாழ்வு. அங்கே மரணம் உண்டாகிறது ஆதாம் மூலமாய். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகிறது என்று வேதம் சொல்கிறது? ஜீவனை அடைந்து. அல்லேலூயா. ஜீவன் உண்டு. ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுங்க, இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு. ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே பாவம் செய்த ஆதாம் மூலமாய் மரணம் வந்தது. இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறானோ, இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்கிறானோ அவருக்கு ஜீவன் உண்டாகிறது. ஜீவன் உண்டாகிறது. வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஜீவன் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அதான் உண்மை. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை தீர்ப்பு, ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. என்ன தீர்ப்பு? ஜீவன், லைஃப், வாழ்வு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். நீங்க சாகிறது இல்லை. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் மீட்கப்பட்டதுனால உனக்கு இந்த உலகத்தின் சரீரத்தில் ஒரு மரணம் இருக்கிறது. அந்த மரணத்தை குறித்து இங்கு பேசவில்லை. நித்தியமா நீ தேவனோடு கூட வாழ போகிறாய். அல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு பிரசங்கிக்கும் போது சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லா இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. இயேசு பிரசங்கிக்கும் போது சொன்னாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஓடுற ஓட்டம் எதுக்குன்னு சொன்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறோம். அல்லேலூயா. இந்த ஜீவனை யாருக்கு வைத்திருக்கிறார்னு சொன்னால், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டாரு, ஏன் அக்கிரமத்துக்காக அவர் அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, ஜீவன் தந்தாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாரு. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், தேவனுடைய நீதி எனக்குள்ள விளங்கி இருக்கிறது. இன்றைக்கு என்னை கர்த்தர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார்னு சொல்லி யார் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அது என்ன தீர்ப்புனா? ஜீவனை அளிக்கும் தீர்ப்பு, ஜீவன் உண்டாகும் தீர்ப்பு, ஜீவனை கொடுக்கிற ஒரு தீர்ப்பு. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆதாம் மூலமா வந்தது நீ பாவிதான். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நீ நீதிமான். அல்லேலூயா. நீங்க நீதிமான். இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறாருன்னு சொன்னா, உங்களை நீதிமானாய் பார்க்கிறார். அவருடைய பார்வை, அவருடைய அன்புக்கு ஈடு இணை இல்லாதது. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை வருது, குட்டி பிள்ளை வருது. அந்த குட்டி பிள்ளை என்ன செய்யுது, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அழகான ஒரு பொம்மையை சட்டைக்குள்ளே மறைச்சி கொண்டு போயிடுச்சு. சட்டைக்குள்ளே மறைச்சி, கவனிக்கிறீங்களா? சட்டைக்குள்ளே மறைச்சி கொண்டு போயிடுச்சு. வீட்டில் போய் வச்சிருச்சு. அந்த பிள்ளை சண்டே ஸ்கூலுக்கு வருது, சர்ச்சுக்கு வருது, சண்டே கிளாஸுக்கு வருது. சண்டே கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, திருடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது? பிறருடைய பொருள் மேலே இச்சையாதிருப்பாயாக. அப்படி இந்த வசனத்தை கேட்குது அந்த பாப்பா. பாப்பா கேட்டு மனம் திரும்பி வீட்டுக்கு போகுது. வீட்டில் போய் ஒளிச்சு மறைச்சி ஒரு பொம்மையை கொண்டு வந்துச்சுல, அந்த பொம்மையை கொண்டு போய் அந்த வீட்டில் கொடுக்குது. ஆன்ட்டி ஆன்ட்டி, போன வாரம் உங்கள் வீட்டுக்கு விளையாட வந்தேன், நான் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டேன், இந்த பொம்மையை கொடுத்துட்டு போக வந்தேன் ஆன்ட்டி, மன்னிச்சுங்க ஆன்ட்டின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அடுத்த நாள் விளையாட போகுது. இந்த ஆன்ட்டி பார்க்குறாங்க, கவனமாக இரு, பொம்மையை தூக்கிட்டு போயிடுவா, ஏய் கவனமாக பார்த்துக்கோ,
கவனமாயிரு. நேற்று ஒரு பொம்மையை தூக்கிட்டு போயிட்டான், திரும்ப வந்து கொடுத்துட்டான். மனுஷனுடைய பார்வை உங்களை பாவியாகத்தான் பார்க்கும். மனுஷனுடைய எண்ணங்கள் உங்களை பாவியாக, பாவம் செய்கிறவனாகத்தான் பார்க்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து 103வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவத்தை விலக்கி கடலின் ஆழத்திலே மூடி போட்டார். அதை என்ன செய்ய மாட்டாரா? திரும்பி பார்க்கவே மாட்டாரு. உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்னா, என்னுடைய பிள்ளையாய் பார்க்கிறார். அல்லேலூயா. அதான் இளையகுமாரன் கதையை இயேசு சொன்னார். எல்லாவற்றையும் அழித்து போட்டவன், எல்லாத்தையும் சேதப்படுத்தினவன், எல்லாத்தையும் அவமானப்படுத்தினவன். ஆனால் தகப்பன் யாருக்காக காத்திருந்தார்னு சொன்னால், மனம் திரும்பி வருகிற அந்த மகனுக்காய் காத்திருந்தார். ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை வரவேற்று, அவனுக்கு நல்ல ஆடை கொடுத்து, மோதிரம் கொடுத்து, செருப்பு கொடுத்து அவனுக்கு விருந்து பண்ணினார். அவருடைய பார்வை வேற, மனுஷனுடைய பார்வை வேற. மனுஷனுடைய பார்வை என்ன சொல்லுது? அண்டை என்ன சொல்கிறான்? இவன் சொத்தெல்லாம் அடித்து போட்டவன், இவன் நமக்கு சேதாரத்தை உண்டாக்குனவன், அவமானத்தை உண்டாக்குனவன், வேதனை உண்டாக்குனவன், இவனை எப்படி கொண்டாடலாம்? இயேசுடைய பார்வை உங்களுடைய மனம் திரும்புதலை அவர் பார்க்கிறார். உங்களை நீதிமானாய் பார்க்கிறார், உங்களுடைய பிள்ளையாய் பார்க்கிறார். வசனம் சொல்கிறது, வாசிக்கலாம். அந்த ரோமர்கள் 5ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம், மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படியே இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. வசனம் என்ன சொல்லுதுங்க? சொல்லுங்களேன். பாவம் பெருகின இடத்தில். இப்போ பாவம் செய்யும்போது என்ன வருது? கிருபை அதிகமாக வருது. என்ன பாவம் செஞ்சால் என்ன வந்துடுது உங்களுக்கு பின்னாலேயே? வசனம் தானங்க சொல்லுது, கிருபை. என்ன வருது? கிருபை வருது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? தொடர்ந்து பாவம் செய்யுங்கள். கிருபை வருதுல்ல, கிருபை வருதுல்ல. வசனம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை ஏன் வருதுன்னா, உங்கள் பாவத்தை இருந்து உங்களை காப்பாற்றும்படி, உங்களுடைய இடத்துலேருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுக்குறார். இருக்கட்டும், இந்த 1 வருஷம் இருக்கட்டும், 1 வருஷம் இருக்கட்டும். கனி கொடுத்தால் பார்ப்போம், கனி கொடுக்கலாம் வெட்டி போட்டுருவோம். நான் எரு போடுறேன், தண்ணி விடுறேன், அதை கேர் எடுக்கிறேன், அதை பராமரிக்கிறேன். கர்த்தர் நினைச்சிட்டு இருக்கிறாரு, நமக்கு நாட்களையும் நேரத்தையும் கூட்டி கொண்டே இருக்கிறார் மனம் திரும்புவதற்காக. இன்னும் நாம் மனம் திரும்பாமல் இருந்தோமானால் தேவனுடைய வருகை வரும்பொழுது நீங்களும் நானும் கைவிடப்பட்டு போய்விடுவோம். இதை குறித்து வசனம் சொல்கிறது. ஆகையால் 21 வசனத்து, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதோ ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனை ஏதுவாக போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் என்ன ஆச்சு? புதிதாயின. வாசிக்கலாம் அடுத்த வசனம், 5ஆம் வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். இப்போ எந்த சாயலுக்கு வந்துட்டீங்க? எந்த சாயலுங்க? உயிர்த்தெழுதலின் சாயல். இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். நிறைய வசனங்கள் எடுத்து வச்சேன். உயிர்த்தெழுதலின் சாயல்னா என்ன அர்த்தம்னா, கவனிங்க. ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு அவனால் பாவம் செய்யவும் முடியும், அவனால் பாவம் செய்யாமல் இருக்கவும் முடியும். எப்போ? பாவம் செய்வதற்கு முன்பு, பழத்தை பறித்து சாப்பிட்றதுக்கு முன்பு. பழத்தை பறித்து சாப்பிட்றதுக்கு முன்னால் கவனிங்க, அவனால் பாவம் செய்யவும் முடியும், அவனால் பாவம் செய்யாமல் இருக்கவும் முடியும். அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு எல்லா சூஸும் கொடுத்துருந்தார். எல்லாமே தருவேன். நீ பறிச்சேன்னா, சாப்பிட்டேன்னா என்ன செஞ்சிருவேன்? நீ செத்துருவ, மறிச்சிருவ. அவனுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பாவம் செய்யவும் முடியும், பாவம் செய்யாமல் இருக்கவும் முடியும். பாவம் செஞ்சதுக்கு பின்பு அவனால் பாவம் செய்யாமல் இருக்க முடியலை.
கவனிக்கிறீங்களா? பாவம் செஞ்ச பின்பு, பழத்தை பறித்து சாப்பிட்ட பின்பு அவனால் என்ன செய்ய முடியல? பாவம் செய்யாமல் இருக்க முடியல. இன்றைக்கு உலக மனிதருடைய காரியம் பாவம் செய்யாமல் இருக்க என்ன செய்யலை? முடியலை. எத்தனை சாராய கடை மூடினாலும் சாராய கடை எங்கே இருக்குன்னு தேடி ஓடுறான். வண்டி பூரா நிலையூர் பக்கம் போகுது, சர்புருன்னு போகுது. நேற்று நைட்டு 6 இதில் பிரசங்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 மணிக்கு இங்கேருந்து நான் கிளம்புறேன். அங்கே லைட் எரியுது, டார்ச் லைட் எரியுது. என்னடா பண்ணுறாங்கன்னா, ஒரு வண்டி லைட் அடிச்சு அப்படியே பார்த்தா 10 பேரா உட்காந்துருக்காங்க. எவ்வளவு அவன் நினைச்சாலும் அந்த பாவத்தை விட்டு அவனால் என்ன செய்ய முடியல? வர முடியல. ஆனால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நீங்கள் உலக மனிதர்கள் அல்ல, நீ மற்ற ஜனங்கள் அல்ல, நீ இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே நீதிமானாக்கப்பட்டதுனால உங்களால் ஆதாமுக்கு முன்பு இருந்தது போல உங்களால் பாவம் செய்யவும் முடியும், உங்களால் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறது. நீ சூஸ் பண்ணுற, உனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் சொல்லக்கூடாது, பாஸ்டர் நானும் பாவிதான் பாஸ்டர், என்ன செய்கிறது பாஸ்டர், நானும் கோவப்பட்டுட்டேன், நானும் சண்டை போட்டுட்டேன், நானும் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு உனக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களை நீதிமானாய் மாற்றி பாவம் செய்ய வைக்க முடியும், பாவம் செய்யாமல் உன்னால் இருக்க முடியும்ன்றத சத்தியத்தை தான் கர்த்தருங்க சொல்கிறாரு. நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீ எந்த சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறாய்? அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பாக மாறிவிட்டாய். நீ சூஸ் பண்ணு. பாவம் செய்யவும் உன்னால் முடியும், பாவம் செய்யாமல் இருக்கவும் உன்னால் முடியும். அந்த நிலைக்குள்ளே தான் உங்களை நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்படி வாசிட்டே போனால் நிறைய வசனங்கள் இருக்குது. 11 வசனத்தை வாசிப்போம். 11 வசனம் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம் பாவம் ஆளாது இருப்பதாக. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். பாவம் ஒன்று ஆளாமல் இருக்கும். செல்ஃபோனில் நீ தேவையில்லாத பார்க்காம இருக்க முடியும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ ஒன்றால் கட் பண்ண முடியும். தேவையில்லாத பாவங்களுக்கு ஒன்றால் விலகி இருக்க முடியும். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை ஒன்றால் செய்யாமல் இருக்க முடியும். நீ தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியுன்ற அந்த புது சிருஷ்டிப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீ புது படைப்பாயிட்டீங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாள் இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசிக்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். இப்போ எனக்குள்ள கிறிஸ்துவை வைத்துக்கொண்டு, எனக்குள்ள தேவனை வைத்துக்கொண்டு, எனக்குள்ள சர்வவல்ல ஆண்டவரை வைத்துக்கொண்டு நான் பாவம் செய்து கொண்டே இருப்பேனானால் ஒன்று தெரிகிறது, நீ இன்னும் கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார் என்பதை நீ இன்னும் அறியவில்லை. அறியலை. நீ தேவனை உனக்குள்ள வச்சுக்கிட்டே நீ பாவம் பண்ணிட்டு இருக்கிற. நீ தேவனுக்குள்ள வச்சுக்கிட்டே நீ கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத பாவத்தை நீ செஞ்சிட்டு இருக்கிற. நீ தேவனை உனக்குள்ள வச்சுட்டே கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிற. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கிருபை பெருகுகிறது, அதனால பாவம் செய்யலாமோ? கூடாதே. அப்போ என்ன நடக்கிறது? நீ அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவனாய் இருக்கிறாய். நித்திய ஜீவனை நீ இழந்து போகத்தக்கதாக இருப்பாய். நீங்க சபைக்கு வரலாம், சபைக்கு கொடுக்கலாம், சபையில் ஊழியம் செய்யலாம், சபையில் எல்லா காரியத்திலும் செய்யலாம். ஆனால் நீ பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக தேவனுடைய நீதியை விளங்கும்படி நீ இந்த உலகத்தில் நீ வாழாமல் அக்கிரமத்தினால, அநியாயத்தினால, பாவத்தினால, பாவ கிரிகையினால பிடிக்கப்பட்டிருப்பாயானால் நீ எங்கே வந்து சேர முடியாது? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. கடைசி வசனத்தை 1 கொரிந்தியருக்கு வருவோம். வீட்டில் போய் படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. 20-21. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து முதற் பலனானார். மனுஷன் மரணம் உண்டாகும்படியால் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 15 அதிகாரத்தை கடைசி எத்தனை வசனம் இருக்குது? 58 வசனம் இருக்குது. 58 வசனத்தை வீட்டில் உட்காந்து படிங்க. ஹல்லேலூயா. எப்படி இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும், இந்த சரீரம் எப்படி பரலோகத்துக்கு போகும், எப்படி அந்த மேன்மையை அடைய போகிறோம், எப்படி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள போகிறோம், எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை கர்த்தர் போதிக்கிறார். இந்த பூலோகத்தில் நீ தேவனுடைய பிள்ளையாக மாற்றிட்ட, நீ நீதிமானாக மாறிட்ட, நீ கர்த்தருடைய பிள்ளையாக மாறிட்ட, அவர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன், நீ இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான், நீ இந்த ஆசீர்வாதத்தின் பிள்ளை. இதை நீ அறிஞ்சு கொள்ளுங்க, இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு என் தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் குடும்பத்துக்கு, என் தேவைகளுக்கு, என் படிப்புக்கு, என்னுடைய எதிர்காலத்துக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் நீதிமான் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். நீதிமானாய் பார்க்க, நீதிமானாய் மாற்றப்பட்டதினாலே நீ நீதிமானாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இங்கே ஒரு ஸ்கிட்டு போடுறோம், ஒரு கிறிஸ்மஸ்க்கோ ஒரு ஈஸ்டருக்கோ ஒரு ஸ்கிட்டு போடுறோம். அப்படின்னா தாத்தா வேஷம் போட்டால் தாத்தா மாதிரியே நடக்கணும், தாத்தா மாதிரியே பேசணும். பாட்டி வேஷம் போட்டால் பாட்டி மாதிரியே பேசணும், பாட்டி மாதிரியே நடக்கணும். இனி கொஞ்சம் வயசாக இருக்கலாம், ஆனால் வேஷம் என்ன போட்டிருக்கீங்க, மேக்கப் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு பாட்டி மாதிரி போட்டிருக்கீங்க. இங்கே வந்து அங்கிட்டு ஓடிக்கிட்டே வச்சுக்கிட்டு அப்படின்னா பாட்டி மாதிரி தெரியாது. ஐயா இது என்ன சின்ன பிள்ளை மாதிரி ஓடிட்டு இருக்குது. பாட்டி என்ன செய்யணும், பாட்டி இப்படி வரணும், மெதுவாக நடந்து வரணும், மெதுவாக பேசணும். அதெல்லாம் பாட்டி. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு ஒரு 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 அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்களான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. அதை அறிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, மறந்து போகாதீங்க. என்னை நீதிமானாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார், உங்களை கர்த்தர் நீதிமானாக பார்க்குறாரு. இப்போ நான் நீதிமானாக இருந்து இந்த பாவத்தை செஞ்சால் எனக்கு அருவருப்பாக இருக்குது. பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அவைகள் எனக்கு என்னவாயிராது, தகுதியாயிராது. அது எனக்கு செல்ஃபோனில் உட்காந்து அசிங்கமாக பார்க்குறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. செல்ஃபோனில் தேவையில்லாதவர்களை பார்க்குறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. உட்காந்து மற்றவனை போல் உட்காந்துட்டு தேவையில்லாத காரியத்தை சம்பாஷணை பண்ணுறது, அசிங்கமாக பேசுகிறது எனக்கு தகுதியாக. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், கர்த்தருடைய பிள்ளை என்ற அறிவு உணர்வு இருக்குமானால் நீ தேவனிடத்தில் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவாய், தேவனிடத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வாய், தேவனிடத்தில் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். அதை நீ அனுதினமும் கர்த்தரோட சம்பாஷணை செய்ய, அனுதினமும் கர்த்தரோட வாழு. நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வு இருக்குமானால் நீ நீதிமான் என்று பார்ப்பாயானால் நீதிமானுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கு உண்டாகும். ஜெபம் பண்ணுமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா.